ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரண்டை துவையல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நானே எடுக்கிறதுனால சரியாக வதக்கும் போது எல்லாம் போட லேட் ஆகுதுன்னு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன். பாருங்க, இதான் அந்த பெரண்டை. நான் இதில் என்னென்ன போட்டேன்னா உளுந்த பருப்பு, வரமிளகா, புளி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி பழம், தேங்காய், கருவேப்பிலை, பெரண்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி தோசை வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அத்தை எல்லாம் பர்மிஷனோடு தான் நான் வீடியோ நிறைய நானும் அப்ளை பண்ணியிருந்தேங்க. நிறைய வீடியோ என்ன போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ திடீர்னு வேண்டாம், நல்லது தான் சொல்கிறேன், அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, போட்டால் எடிட் பண்ணிடுவாங்க, வீடியோவை எடிட் பண்ணிடுவாங்க, உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன். என் வீடியோவில் இனிமேல் கண்டினியூவாக சமையல் வரும், இல்லைன்னா நாய்க்குட்டி, அப்புறம் ஆடு மாடு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏதாவது இயற்கையானது மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னும் வரமாட்டோம் வீடியோவுக்கு. அப்புறம் மாடி தோட்டம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கையானது தான் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுவோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கம்பல் பண்ணலை. இது வரைக்கும் எனக்கு இப்போ தான் நான் ஆரம்பித்து ஒரு 8 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் 2500 பேர் வந்துட்டீங்க. சப்ஸ்கிரைபர் வந்தவங்களுக்கும் என்னையும் விரும்பி பார்த்தவங்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லதை நான் கேட்கலன்னா எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்லி தான் நான் போட்டேன். இப்போ அவரே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம், வெளியில் எல்லோரும் பயமுறுத்துறாங்க, நம்மளை ஏதாவது ஒன்றைய மிஸ்யூஸ் பண்ணால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். கணவன் சொல்ல தட்டுனோம்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஆபத்துலேயே தான் எப்போ பார்த்தாலும் போய் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ தெரியல, நான் ஒரு பேச்சை கேட்காத டைம் ஃபுல்லாக அது நடந்துடும். அப்புறம் அவன் பேச்சை கேட்கலாமா, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். அதனால் நான் இதையும் மதித்து அதை டெலீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும். இனிமே என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே போயிடாதங்க. நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இயற்கை பிடிக்கும்னா பாருங்கள். அப்புறம் ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.